Hi friends, the short video on who is the real loser in கோயம்புத்தூர். அனைவருக்கும் வணக்கம். லோக்சபா எலெக்ஷன் வந்து இப்போ தான் நடந்து முடிஞ்சது. ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கு மாறாக நம்ம வந்து அண்ணாமலையோட வந்து தோற்றுவிட்டார். கவனிச்சு பார்த்தா மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ரொம்ப பெருசான மார்ஜின் சொல்ல முடியாது. ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 1,00,000 ஓட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் தான் அது. ஸோ 1,00,000 ஓட்ஸ் வந்து தோற்றுருக்காரு. பட் இதில் வந்து லூசர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகலாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஊர்வலம் போயிட்டு ஆட்டுக்குட்டி கழுத்தில் வந்து இது படத்தை மாட்டி இது பண்ணுறாங்க. ஊர்வலம் போய் ஆட்டுக்குட்டி மாட்டிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான இடத்துல வந்துக்கிறாங்க. பட் இதில் பார்க்கும்போது நம்ம கவனிச்சோம்னா தோற்றது அண்ணாமலை இல்லை. உண்மையில் தோற்றது கோயம்புத்தூர் நகரத்தில் நிஜமாவே யார் வந்து ஒரு மாற்றம்னா விரும்பினாங்களோ, ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும், ஒரு மினிஸ்டர் அனுப்பணும் நம்ம தொகுதியிலேருந்து, தொகுதிக்கு வந்து பாடுபடணும் அவங்க, ப்ளஸ் நல்ல முன்னேற்றம் வந்து கோயம்புத்தூர் அடையணும், ப்ளஸ் மெட்ரோ மேலே நிறைய விஷயம்லாம் வந்து ப்ராமிஸ் பண்ணுறது அண்ணாமலை ஜெயிச்சாங்க. அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அவர் கடுமையாக வந்து இது பண்ண பாடுபட்டார். ஸோ அப்போ வர முடியல அப்படிங்கிறது தோல்வி வந்து அந்த ஜனங்களுக்கு தான். அண்ணாமலைக்கு தோல்வி இல்லை. நெக்ஸ்ட் எலெக்ஷனை பார்க்க போயிடுவார் அவர் இப்போ அடுத்தது. மோரோவர் அவருக்கே தெரியும் வந்து இந்த தொகுதியில் வந்து நம்ம வீக்காக தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே வந்து அவர் சின்ஸ் அவர் போலீஸ்காரராக இருந்து ஒரு தைரியசாலி அப்படிங்கிறதுனால வந்து தில்லா நின்னார் மோடியோட ஆணைக்கு கட்டுப்பட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் அவர் நின்னதுக்கு காரணம். பட் இதில் வந்து இன்னொன்று நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் பார்த்தோம்னா அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு முக்கியமாக. ஏன்னா வந்து பார்த்தோம்னா அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு நான் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஸ்லைட்டாகவே வந்து ஒரு ரிலக்டன்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறதுமே ஒரு இது இருக்குது. நம்ம வந்து அதை வந்து குறை சொல்ல முடியாது அவரை. ஏன்னா அவரோட பிளான் என்னன்னா வந்து ஆஸ் அ ஸ்டேட் பார்ட்டி பிரசிடென்ட் எல்லா ஊருக்கும் போனோம் அப்படிங்கிறது தான் அவரோட இதுவாக இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்தோம்னா அவரை வந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் மோடி வந்து கடைசியாக வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கு முந்தின ரோட் ஷோ போது தான் அவர் வந்து நிற்க போகிறாருன்னு திமுக தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக தொகுதியை வந்து பிடுங்கி வாங்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கிட்டேருந்து பிடுங்கி வாங்கிட்டாங்க நிற்க போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ திமுக அந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து அண்ணாமலை வந்து 3-வே கண்டெஸ்டாக இருந்திருக்கு. அதில் வந்து ஏடிஎம்கேவும் நின்றுது, திமுகவும் நின்றுது, பிஜேபியும் நின்றுது. ஸோ ஒழுங்காக ஏடிஎம்கே அவங்க ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க வந்து விட்டு கொடுக்காம போட்டிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து கரை சேர்ந்திருப்பார். ஆனால் ஒரு 3-வே கண்டெஸ்ட் 30%, 40% கிட்ட ஓட்டு வாங்கினாலே வந்து கிட்டத்தட்ட அவர் ஜெயிச்ச மாதிரி தான். இந்த இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட வந்து 35 to 40% தான் வாங்கியிருக்காரு. அவர் ஓட்டு எக்ஸ்பெக்டட் ஓட்டு வாங்கியிருக்காரு. பட் அது வந்து போகிற அந்த மார்ஜின் வந்து பத்தலை. அந்த இது கேப்பை வந்து இது பண்ணுறதுக்கு பத்தலை. பட் இதுவே வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் வந்து பிஜேபிக்கு. ஏன்னா வந்து ஒரு தனி மனுஷன் இப்போதான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, 3 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. அவருக்கு வந்து ஒரு 5 lakh ஓட்ஸ் வந்து விழுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதில் டெஃபினட்டாக வந்து உள்குத்து இருக்கு. ஏடிஎம்கே டெஃபினட்டாக வந்து பின் வாங்கிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து கோட்டை கோயம்புத்தூர், அவங்க வந்து லேஸில் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த கட்சிக்குமே. அவங்கள வந்து விட்டு கொடுத்துட்டு உள்குத்து பண்ணுற போது யாரும் வந்துடக்கூடாது தங்களை மீறி அப்படிங்கிறத அவங்க தீர்மானமாக இருக்காங்க. அதான் கிளீனாக தெரியுது இந்த தோல்வியில். பட் இல்லை இன்னொன்று வந்து கவனித்து பார்க்குறோம். இப்போ வந்து எல்லாமே நிறையா சேனல்ஸ் இது மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்போ பிஜேபிக்கு வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ் இல்லை கோயம்புத்தூரில். அதுதான் ஒரு பெரிய டிராபேக் அண்ணாமலைக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு. ஆனால் அண்ணாமலை வந்து இது பண்ணுறாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு வராரு கோயம்புத்தூரில். பார்த்தோன்னா கட்சி ஆஃபீஸை பூட்டிட்டு அவங்க தான் போயிட்டாங்க. கட்சி ஆஃபீஸில் யாருமே இல்லை. அதுதான் ஒரு பெரிய இது ஆச்சரியமான விஷயம். கட்சி அளவர்கள்லாம் வந்து சில பேர் முருகன் கூட்டு போயிட்டேன், சில பேர் வந்து தஞ்சாவூருக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து தொண்டர்களோட உற்சாகம் வெளியூர்ல வந்து மற்ற தொண்டர்கள்லாம் வந்து வேலை பார்த்துருக்காங்க. நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க. கேட்டால் அவங்களாமும் தோல்வி வந்து அவங்களுக்குமே ஒரு தோல்வி தான். நிறைய பேர் லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள்லாம் வந்து தன்னார்வலுக்காக வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இந்த தோல்வி. பட் இதை வந்து டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து இதில் மனத்தர மாட்டாதான் நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா அவருக்கு வந்து இது ஒரு நிறைய வேலை இருக்கு அவருக்கு. இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கு நம்மளை பொறுத்தவரை அவர் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம்.
என்ன நெறையா இப்ப ஏடிஎம்கே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து 20% ஓட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க. தே டிட்ன்ட் லெட் டவுன் தேர் ஓட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஸோ அந்த கரெக்ட்டா அந்த பூத் ஏஜென்ட்ஸ் கரெக்ட்டா வந்திருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து அது ஒரு பெரிய டிராபேக். கடைசி நாள்கள்லாம் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தோம்னா வந்து பூத் ஏஜென்ட்ஸ் இவங்கலாம் வந்து போய் கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட வாங்குமா அப்படின்றத அந்த பண்ணாம விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலான பேரோட கருத்தா இருக்கு. இப்போ 2014ல நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யுபியில வந்து பிஜேபி வந்து ஒரு பிக்சர்லயே இல்ல. அதுக்கு முந்தி வந்து பிஎஸ்பி இருந்தாங்க, சமாஜ்வாதி பார்ட்டி இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து பர்சனலா போய் இன்வால்வ் ஆகி, ஒவ்வொரு வீட்டுக்கு இதுவா ஊரா போய் அவங்க போய் கிட்டத்தட்ட ஃபுட் சோல்ஜர்ஸ் தான் தன்வாத்தோட்டலாம் போய் தான் வந்து ஜெயிச்சு குடுத்தாங்க பிஜேபிக்கு. 70 தொகுதிக்கு மேல அவங்க. அந்த சமயத்துல வந்து எதிர்பாராத வெற்றி தான் வந்து அதுதான் வந்து மோடிய வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து தூக்கி வச்சது. ஸோ அது வந்து அந்த மாரி யாருமே டெடிகேட்டட் சோல்ஜர்ஸ் அந்த மாரி கடைசி அந்த பூத் லெவல் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதே இல்ல. எல்லாரும் சொல்லிருக்காங்க பூத் லெவல் மேனேஜ்மென்ட் தேவையில்ல அப்படின்னு. டெஃபினட்டா வந்து தேவை. ஏன்னா நம்ம ஊருக்கு அட்லீஸ்ட் தேவை. ஏன்னா நிறைய ஜனங்கள வந்து இது பண்றாங்க, ஈஸியா டெம்ப்ட் பண்ணிடுறாங்க பணத்த குடுத்து இது பண்றதுக்கு. அவங்க வந்து டெம்ப்ட்லாம் ஆகாம கச்சிதமா வந்து ஓட்ட வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரியுது நமக்கு. அதுலயும் வந்து இந்த கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 6 செக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 செக்மெண்ட்ல வந்து கவனிச்சு பார்த்தோம்னா வந்து பிஜேபிக்கு ஸ்ட்ராங் செக்மெண்ட்ஸ்ல ஓட்டு அவ்வளவா விழல. வேற எங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த செக்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஓட்டு விழுந்திருக்கு. அதுதான் ஒரு மினியப்பேட்டில் சாமானியர் டிவி சொல்லியிருந்தார். நாகராஜ் சொல்லியிருந்தார். கவுண்டம்பாளையம் வந்து பிஜேபியோட கோட்டை. அங்க வந்து ஓட்டு கம்மியா இருக்கு. அதுதான் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி 3 தொகுதியில அது மாதிரி கம்மியா இருக்கு. 6 செக்மெண்ட்ல வந்து 3 தொகுதியில வந்து கம்மியா இருக்கு ஓட்டு. சுமாரா தான் போட்டிருக்காங்க. வேறஸ் டிஎம்கே ஓட்டு வந்து அந்த செக்மெண்ட்ஸ்ல ஜாஸ்தி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய அந்த 1,00,000 ஓட்ஸ் இதுவாயிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் அண்ணாமலை வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏப்ரல் 19, 20 வாக்குலயே சொன்னார் 1,00,000 ஓட்ஸ் மிஸ்ஸிங் சொல்லிட்டாரு அப்பவே. இப்போ அந்த 1,00,000 ஓட்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா நம்மள தோல்வி ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிடுறது. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட மார்ஜின் வந்து இதுவாயிருக்கு. இன்னொன்னு நம்ம சொல்லலாம். இப்போ சப்போஸ் ஏடிஎம்கே வந்து அவங்க ஓட்ஸ் சேர்ந்த கூட்டணி இதெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்களான்னு அது டவுட் தான். ஏன்னா அமித்ஷாவே வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஒரு இதுல பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் அரித்மெட்டிக்ஸ் இட்ஸ் மோஸ்ட் அபவுட் கெமிஸ்ட்ரி. அதாவது வந்து பாலிடிக்ஸ் பொறுத்தவரை வந்து கணக்கு வழக்கு கிடையாது. 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 இன் பாலிடிக்ஸ். ஒன்று சேரணும்னா அதுக்கு வந்து ஒரு ரசாயனம் வேணும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்தால் தான் ஒரு 2 ஆகும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நிறைய விஷயத்த தோல்வியடைகிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ஏடிஎம்கே வந்தால் கூட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது அண்ணாமலைக்கு. அது டெஃபினட்டாக சொல்லலாம். அதுவும் ஆனால் பட் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் ஏடிஎம்கே பொறுத்தவரை வந்து தேர் நாட் இன் பவர் தே டிரான்ஸ்ஃபர் த ஓட்ஸ். அது வந்து 98ல பார்த்தோம். 2003ல 4ல நடக்கல. ஏடிஎம்கே வாஸ் ரூலிங் அவங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல பிஜேபிக்கு. அதே மாதிரி 2019லையும் பார்த்தோம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஏடிஎம்கே வந்து ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஜெயிச்சியோ வந்துட்டா நான் என்ன பண்ணுறது, இவன் மினிஸ்டர் ஆகிடுவானோ பெரிய ஆள் ஆகிடுவானோ அப்படியே இது மாதிரி இந்த உள்குத்தே அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க ஏடிஎம்கே. ஸோ அதுவே வந்து டிராபேக் தான். பட் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து அவங்க ஒரு கடின உழைப்பு இன்னும் தேவைப்படுறது, இன்னும் நிறையா வந்து உழைக்கணும் அப்படின்னு தான் தோணுது நமக்கு. இது வந்து டெஃபினட்டாக வந்து என் மக்கள் யாத்திரையை வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கு. பட் அது வந்து இன்னும் நிறைய யாத்திரைகள் போகணும். ப்ளஸ் செகண்ட் லெவல் லீடர் வேணும் அப்படின்னு தோன்றுறது. இப்போ டிஎம்கே வந்து பார்த்தோம்னா 1967 பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா அண்ணாதுரை இருந்தார். அவர் எல்லா ஊருக்கும் போய் இது பண்ணார், ஊரை போய் ட்ராவல் பண்ணார். ப்ளஸ் எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி முகம் அவருக்கு இருந்தது, சினிமா ஸ்டார் இருந்தது. ப்ராபப்ளி நம்மளை பொறுத்தவரை வந்து பிஜேபியோட குரோத் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபிலிம் ஸ்டாரோட ஒரு இது வேணுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. சொன்னா கேட்கணுங்கிறதுக்காக சொல்லலாம். பட் இன்னொரு ஒரு கவர்ச்சியான முகம் ஒன்று வேண்டிருக்குமோ தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்குமோ ஒருவேளை. நிறைய பேர் சொல்லலாம் இனிமேல் சினிமா கவர்ச்சியெல்லாம் போயிடுச்சு. டெஃபினெட்லி நோ, இட் இஸ் நாட். பிகாஸ் என்னன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி சினிமா கவர்ச்சி இருக்கு. ப்ளஸ் ஒரு ஃபிலிம் ஸ்டார் பார்க்க மக்கள்லாம் அந்த மாதிரி மயங்கிடுறாங்க. அது ஒன்று இருக்கு. அவங்களை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன்றும் தோண மாட்டேங்குது. உதாரணம் சொல்லணும்னா பார்த்தோம்னா
2019 அத்திவரதர் வந்து வந்தாரு. அத்திவரதர் கர்ப்பகத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா நயன்தாராவையும் விக்னேஷ் சிவனும் உள்ள விட்டாங்க அர்ச்சகர்கள்லாம். அப்போ ஒரு போட்டோ கமெண்டே வந்தது. வந்து நயன்தாராவை ரசித்த அர்ச்சகர்கள் அருகே அத்திவரதர்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு ஒரு போட்டோ வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர்ல இது கவர்ச்சி. சினிமா நடிகர்கள் மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு மோகம். ஸோ அது வந்து கரெக்ட் பிஜேபி டேப் பண்ணணுமோ தமிழ்நாட்டுல அப்படின்னு தோன்றது. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வராரு. அவன சீமானோட இருக்க போறாரான்னு தெரியல. பட் ஐ திங்க் இஃப் இஸ் பிஜேபி இஸ் அபவுட் அட்ராக்ட் விஜய், தென் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ண முடியும்னு தோணுது. பிளஸ் டிஎம்கே ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஃபார்மிடபிளா இருக்கு. அவங்களுக்கு வந்து உடைக்கிறதுங்கிற பெரிய ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு. 8% ஓட்டு குறைஞ்சிருக்கு டிஎம்கேக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா 53% ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 44% தான் வாங்கியிருக்காங்க திமுக. ஸோ அப்படின்னும் போது டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் திமுக. 22% தான் வாங்கியிருக்காங்க திமுக. பிஜேபி 10% வாங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த கேப் வந்து பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி இஸ் நாட் தட் மச். இஃப் டிஎம்கே ஓட்ஸ் ரெடியூஸ் பை 5%, 60% ஏறினா கூட போதும், இந்த ஓட்டு வந்துடும், கேப் பண்ணிடலாம், பிடிச்சிடுவோம். ஸோ ஏடிஎம்கே ஓட்டு இன்னும் வந்து இவங்க புல் பண்ணணும் பிஜேபி வந்து. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம். தேர்டு டிஃபீட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு 2019, 21, 24 3 டிஃபீட் தாங்குவாங்களான்னு தெரியல ஏடிஎம்கே. நான் இதுக்கு முந்தி டிஎம்கே தாங்கியிருக்கு. கருணாநிதி பீரியட்ல 77 தோத்தாரு, 1980 தோத்தாரு, 84 தோத்தாரு, கன்சிக்யூட்டிவா 3 லட்சம் தோத்தாரு கருணாநிதி. In 89 he came back briefly for 2 years. அதுக்கு முந்தி வரைக்கும் கண்டினியூஸ் தோல்வி தான். கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. அதான் ஒரு ஆச்சரியம். அதை வந்து எடப்பாடியால முடியுமா? இப்பவே வந்து முடியல. இப்போ இபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டார், தினகரன் தனியா பிரிஞ்சு போயிட்டாரு, சசிகலாவுக்கு தனியாக குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்ச் தான் எடப்பாடிக்கு. இபிஎஸ் அவர் வந்து என்ன பண்ண போறாரு? தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. இப்போ கன்னியாகுமரியில் விளங்கோல்ல வந்து தே காட் ஒன்லி 3000 odd votes தான். டெபாசிட் போயிடுச்சு அங்கே இதில் கன்னியாகுமரியில் விளங்கோட்டில். ஸோ அந்த நிலைமையில தான் வந்து ஏடிஎம்கேவோட இது இருக்கு. அவரே எடப்பாடி வந்து புரிஞ்சுக்கணும், அவர் வந்து ஜெயலலிதா கிடையாது அப்படிங்கிறது கட்டாயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கமா திரும்பி வரப்போறாங்களா இல்லை இன்னும் ஓட்டை இழக்க போறாங்களா ஏடிஎம்கே அப்படின்னு தெரியல. பட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் சூழ்நிலாம் நிலவ போகுதுன்னு நமக்கு தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து எப்படி உடையுமா, இல்லை வந்து இன்னும் இருப்பாங்களா, அவங்க திமுக பக்கம் போவாங்களா, இல்லை பிஜேபி பக்கம் வருவாங்களா ஏடிஎம்கே. ஏன்னா இப்போ பிஜேபி வந்து இன்னும் பெரிய சேலஞ்ச் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவ்வளோ ஓட்ஸ், அவ்வளோ சீட்டு வராதனால அவங்க கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிற பிஜேபி ஒரு மாதிரி வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மக்கள் மத்தியிலையும் இருக்கும், ஏடிஎம்கே ஆளுங்க மத்தியிலையும் இருக்கும். ஸோ அவங்க வந்து திமுக பக்கம் சாயலாம். பட் அப்படி சாயந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ், தேசிய சிந்தனை உள்ளவங்களாம் ஒரு இடத்துல வந்து குவியறது நல்லது தான். ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸும் தனியாக போகிறது பெட்டர் தான் ஒரு விதத்தில். அட்லீஸ்ட் யார் நிஜமாவே வந்து நாட்டை பற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சைடில் இருந்தாங்கன்னா அது பெட்டர் நமக்கு. அதான் நமக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏடிஎம்கே என்ன பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு $1 million கொஸ்டின் தான். அவங்க வந்து இன்னும் பார்ட்டி இன்னும் வீக்கன் ஆக போகிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்படியோ வந்து ஓட் பேங்க் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. 20% ஓட்ஸ் கிட்ட வாங்கிட்டாங்க. அவங்க எப்படியோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. பட் அது பத்தாது அவங்களுக்கு. தே ஷுட் ஹவ் ஒன் சம் சீட்ஸ். ஏன்னா அட்லீஸ்ட் கொங்கு பெட்லேயே வந்து கவனிச்சு பார்த்தோம்னா சில தொகுதியெல்லாம் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னு துப்பாக்கி கூட போட்டிருந்தாரு அவர். அவங்களாம் தோத்துருக்காங்க ஏடிஎம்கே. கள்ளக்குறிச்சி தான் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்காங்க ஏடிஎம்கே. அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் வந்து நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் கோலிஷன்லாம் தோற்று போயிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் வந்து எடப்பாடி ஷுட் ஷோ ரீசன். இந்த மாதிரி இப்படியே போனோம்னா கட்சி கரைஞ்சி போய்டுன்றது அவர் தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியலன்னு தெரியாது. பட் டெஃபினட்டாக அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தனியாக நின்று வந்து காமிச்சிருக்காரு. 10% ஓட்ஸ் மேலே டபுள் த ஓட் ஷேர். ஸோ அது வந்து ஒரு பெரிய சாதனை. இன்னும் ஃபுல் விவரம் நமக்கு இன்னும் வரல. எவ்வளோ % வந்து என்டிஏ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க நமக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக வரல. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய சாதனை தான். வந்து இது வந்து வேதனை கிடையாது டெஃபினட்டாக இவருக்கு, அண்ணாமலைக்கும் சரி. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை அவங்க தான் வந்து மக்கள் தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கான்னு தோணுது. டிஎம்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மினிஸ்டர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. சும்மா அப்படியே வந்து கொலுசு இது மாதிரி வாங்கிக்கிட்டு மக்கள் வந்து நிம்மதியாக உற்சாகமாக இருக்கலாம், அவ்வளோதான்.
பணத்தை ஓட்டுக்கு பணம் எப்போ எப்போ வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க குறையிறதோ அப்போ தான் வந்து மக்கள் ஆட்சி கிடைக்கும். பிஜேபி பணம் கொடுக்கலாம் நல்லா தெரியுது நமக்கு. ஸோ அதான் அதுவும் ஒரு காரணம். அண்ணாமலை தோற்றதுக்கு மெயின் காரணம் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, தயாரா இல்லை அண்ணாமலை. அதுவும் ஒரு மேன் ஆஃப் த மெயின். அது கொடுத்துருந்தாருன்னா ப்ராபப்ளி சம் ஓட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாமா என்னமோ தெரியல. பட் ஓட்டுக்கு பணம் கொடுக்க தயாரா இல்லை பிஜேபி. அது கிளீனாக தெரியுது இந்த இதில் தோல்வியில். பட் இருந்தாலும் இந்த தோல்வி தான் வெற்றிக்கு படிப்பினை. அதாவது சொல்லுவாங்க இங்கிலீஷில் சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ் வைல் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் அப்படிம்பாங்க. பட் இருந்தாலும் அண்ணாமலை வந்து இது படிப்பினை தான். யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் அ டிஃபீட், நாட் ஃப்ரம் விக்ட்ரி. ஸோ நிறைய விஷயம் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் அவர் பண்ணணும் அண்ணாமலை வந்து இந்த தோல்வியில். பட் நம்மளை பொறுத்தவரை அவரை வந்து இஸ் அ ஃபாஸ்ட் லேர்னர், கிரேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் as far as he was in the police force. நல்ல மதியுகம் மிக்கவர் அவர். எம்பிஏ கிராஜுவேட்டு, நல்லா படித்தவர். ஸோ கோயம்புத்தூர் இஸ் அன்லக்கி டு ஹேவ் ஹிம் ஆஸ் அன் எம்பி தான் நமக்கு தோணுது. பட் இதில் கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தைய ஒரு படம் பார்த்தேன் நான். வேல்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அதில் வசனம் வரும் வந்து சொல்லுவாங்க, ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்கலைன்னா வருத்தப்படக்கூடாது, இட் வில் ஹேப்பன் இன் அ பெட்டர் வே நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. இப்போ எம்பியா தோத்து போயிட்டாருங்கிறத பற்றி வருத்தப்படக்கூடாது அண்ணாமலை. இதோட பெட்டரான வெற்றி அவருக்கு காத்திருக்குன்னு தான் நமக்கு தோணுது. டெஃபினட்டாக அவர் வந்து ஜெயிப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். ஜெய் ஹிந்த்.